வீரா சீரியல் நாளைக்கான எபிசோடுக்கான ப்ரமோ ரிவ்யூ பார்க்கலாம். என்னோடய ரிவ்யூ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். பிருந்தா வீட்டுக்கு விஜி 2 பேரையும் சேர்த்து வச்சு தப்பாக பேசுகிறாங்க. ஏண்டி நீ அடுத்த புருஷனுக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு பேசிகிட்டு இருக்க, உனக்கெல்லாம் அசிங்கமா இல்லையா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் கார்த்தியும் வீட்டுக்கு போயிடுறாரு. விஜி பேசின வார்த்தையெல்லாம் பிருந்தா ரொம்ப மனசை பாதிச்சிருக்கும். பிருந்தா என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபோனில் கார்த்தியோட ஃபோட்டோ எல்லாத்தையும் பார்க்குறாங்க. மெமரிஸாக பார்த்துட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. அப்போ தான் விஜி பேசினதெல்லாம் யோசிச்சு பார்க்குறாங்க. அடுத்தவ புருஷனோட பேசிக்கிட்டு இருக்கியே, உனக்கெல்லாம் அசிங்கமாக இல்லையா? என்ன அக்கா அக்கான்னு மூச்சுக்கு 300 தடவை சொல்லுவேன். ஆனால் இப்போ என் அக்காவோட வாழ்க்கையே கெடுக்கிறியே, இதெல்லாம் நியாயமா? அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசினதை நினச்சி பார்த்துட்டு ஃபோனை எடுத்து கட் பண்ணி வச்சிடுறாங்க பிருந்தா. அதுக்கப்புறம் கார்த்தியோட சேர்ந்து லவ் ப்ரப்போஸ் பண்ணது சில நினைவுகள்லாம் நினச்சி பார்த்துட்டு பிருந்தாவில் தாங்கிக்கவே முடியாமல் என்ன பண்ணுறாங்கன்னா, பக்கத்தில் ஒரு கத்தி இருக்குது, அதை எடுத்து கையை கட் பண்ணிக்கிறாங்க. அப்படியே மயங்கி விழுந்து அந்த பெட்லேயே படுத்துடுறாங்க. கொஞ்ச நேரத்துலேயே முத்துலட்சுமி பிருந்தா இந்த விஷயம் சம்பவத்துக்கு பிறகு எதுவுமே சாப்பிடாம பட்னியாகவே இருக்க, அவளுக்கு பாலாவது காய்ச்சி கொடுக்கலாம், நம்ம போய் ஆறுதலாக பேசி பாலை எப்படியாவது குடிக்க வச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு பாலை காய்ச்சி எடுத்துக்கிட்டு கதவை தட்டுவாங்க. பிருந்தா திறக்கவே இல்லைன்னொன்னே முத்துலட்சுமிக்கு ரொம்பவே பதட்டம் ஆயிடுது. திரும்பவும் நல்லா கதவை போட்டு தட்டி அதுக்கப்புறம் பார்த்தா பிருந்தா கையை கட் பண்ணிட்டு ரத்த வெள்ளத்தில் இருக்காங்க. இதை பார்த்த முத்துலட்சுமி பிருந்தா எழுப்புறாங்க. மயக்க நிலையில இருக்கவும் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அழுதுகிட்டு இருக்காங்க. ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் ஒரு வழியாக முத்துலட்சுமி சேர்த்துடுறாங்க. அதுக்கப்புறம் வீராவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. வீரா கிட்ட முத்துலட்சுமி எல்லாத்தையும் சொல்கிறாங்க. விஜி இந்த மாதிரியெல்லாம் இங்கே தப்பாக கார்த்தியையும் பிருந்தாவையும் பேசுனதுனால அவள் கையை கட் பண்ணிட்டா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே வீராவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் வீட்டில் எல்லாரையும் கூப்பிடுறாங்க. வள்ளியையும் ராமச்சந்திரன்ட்டையும் அழுதுகிட்டே வீரா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி அம்மா கால் பண்ணாங்க, பிருந்தா கையை கட் பண்ணிக்கிட்டாலாம், சூசைட் முயற்சி பண்ணியிருக்கிறா, இப்போ தான் சொன்னாங்க, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, அம்மா வேற தனியாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அழுதுகிட்டே வீரா சொல்லவும் உடனே அங்கே இருந்த கார்த்தி எல்லாமே இந்த விஜயால் தான் வந்தது. நேற்று பிருந்தாவை தப்பாக இவ தான் பேசினா, அவளால் இதை தாங்கிக்க முடியாமல் மன உளைச்சலாகி தான் அந்த மாதிரி அவள் சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணியிருக்கா. அவளுக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆகட்டும், அப்புறம் இருக்குடி உனக்கு அப்படின்னு விஜயை எல்லாம் இவளால் தான் பொய்யா ஏதேதையோ சொல்லி பிருந்தாவையும் ரொம்ப அசிங்கப்படுத்திட்டா நேற்று. அதனால தான் அவள் இந்த மாதிரிலாம் பண்ணியிருப்பா. இவளை முதல்ல வீட்டை விட்டு துரத்தணும், முதல்ல பிருந்தாவை பார்த்துட்டு அப்புறமா உனக்கு வச்சுக்கிறேன் அப்படின்னு கார்த்தி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க பிருந்தாவை பார்க்குறதுக்கு எல்லாருமே.